نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ألم يعلموا أن الله هو يقبل توبة عباده ويأخذ الصدقات وأن الله هو التواب الرحيم صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சங்கைக்குரிய ரமலான் மாதத்தினுடைய 8வது நோன்பையும் 9வது நாளினுடைய தராவியினுடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் அமர்ந்திருக்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் நாம் தொழுத நம்முடைய தொழுகைகளையும் நாம் வைத்த நம்முடைய நோன்புகளையும் அந்த நோன்பில் நாம் அல்லாஹ்விடத்தில் செய்த நம்முடைய எல்லா துஆக்களையும் எல்லாம் வல்ல இறைவன் பரிபூர்ணமாக அங்கீகரித்துக் கொள்வானாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இன்று தொழுகையில் ஓதப்பட்ட அத்தியாயங்கள் சூரத்து தௌபா, அதற்கு அடுத்து சூரத்துல் யூனுஸ், சூரத்துல் ஹூத் என்று சொல்லக்கூடிய 3 அத்தியாயங்கள் இன்றைய தொழுகையில் ஓதப்பட்டது. தௌபா சூராவினுடைய சிறப்புகள் என்ன நம்ம நேற்றே பார்த்தோம். சூரத்துல் யூனுஸ், இந்த சூரா யூனுஸ் இருக்குது, பெரிய பிரச்சனைகள், பெரிய நெருக்கடி, இனிமேல் வேற வழியே இல்லை. இனிமேல் இந்த பிரச்சனையிலிருந்து நம்ம தப்பிப்பதற்கு எந்த வழியுமே கிடையாது. தற்கொலை பண்ணி செத்து போயிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு ஒருத்தன் வரான். அந்த கண்டிஷன்ல ஒரு மனிதனுடைய ஒரு நிலை ஏற்படுது. அல்லாஹ் பாதுகாக்கணும். எந்த வழியுமே இல்லை, இனிமேல் எந்த உதவியும் கிடையாது. இனிமேல் என்ன செஞ்சிடணும், நாம நம்ம உயிரை மாய்த்து கொள்வதுதான் இந்த பிரச்சனை இருந்து நம்ம தப்பிப்பதற்கு உண்டான வழி என்று சொல்லக்கூடிய ஒரு கடைசி நிலையில இருக்கக்கூடிய ஒரு மனிதன், ஒரு அடியான் சூரத்துல் யூனுஸை ஓதினால் அல்லாஹ் அவனுக்கு உதவி செய்வான். சூரா யூனுஸினுடைய சிறப்பு, இன்று ஓதப்பட்ட அந்த அத்தியாயத்தினுடைய சிறப்பு இதுதான். அதே போன்று ஒருவர் நம்ம பயணத்துக்கு அனுப்பி வைக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளையோ அல்லது கணவனையோ அல்லது மனைவியையோ அல்லது குழந்தைகளையோ என்ன செய்யறோம், நம்ம வெளியூருக்கு வெளி பயணங்களுக்கு அனுப்பி வைக்கும் பொழுது சூரா யூனுஸை ஓதி அந்த பிள்ளைகளை நாம அனுப்பி வைக்கும் பொழுது அவர் செல்லக்கூடிய அந்த பயணத்தை அல்லாஹ் இலகுவாக ஆக்குறான். இது சூரா யூனுஸினுடைய மகத்துவம். நமக்கு தெரியும், ஹஸரத்னா யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் மீனினுடைய வயிற்றுக்குள்ள அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான். பெரிய ஒரு வரலாறு. ஒரு மீனும் முழுகிடுச்சு. ஒரு விலங்கினுடைய வயிற்றுக்குள்ள ஒரு மனிதன் உள்ள போயிட்டு திரும்பி அவனை அல்லாஹ் அவரை உயிரோடு வெளியில கொண்டு வந்தான்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம். அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்யக்கூடிய செய்தி தானே இது. இது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. நம்ம இன்னைக்கு சொல்லிடலாம், அதை நம்முடைய காதுகளால் கேட்டுடலாம். ஆனா அதை ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தோம் சொன்னா அதுல எவ்வளவு பெரிய அல்லாஹ்வினுடைய வல்லமையை நம்மளால உணர முடியும் அப்படிங்கிறது நமக்கு விளங்கும். ஒரு மீன் ஒரு மனிதரை உள்ள முழுங்கிடுது. மீன் வயிற்றுக்குள்ள போயிட்டாரு. அந்த மீனுடைய உணவாக அவர் ஆயிர வேண்டியதுதான். அதான் நிலைமை. அருமையான சகோதரர்களே, அந்த மீனுடைய வயிற்றுக்குள்ள போனதற்கு பின்னால் அல்லாஹ்விடத்துல உதவி கேட்கிறாங்க. லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அந்த திக்ரை செய்யறாங்க. அந்த திக்ரினுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் என்ன செய்யறான், எப்படி மீனுடைய வயிற்றுக்குள்ள அவங்க உயிரோடு போனாங்களோ அப்படியே வெளியில வர்றாங்க. 40 நாட்கள் ஒரு மீனுடைய வயிற்றுக்குள்ள ஒரு நபியை அந்த மீன் வைத்திருந்தது. ஆனால் அந்த மீன் அந்த நபியினுடைய ஒரு சின்ன கிராச் கூட ஆகல. அவங்க உடம்புல, தலையில, காலுல, கையில, உடம்புல அந்த மீனுடைய பல்லு பட்டு அல்லது மீனுடைய முள்ளு பட்டு அந்த உடம்புல சின்ன கிராச் கூட கிடையாது. அப்படியே அல்லாஹ் என்ன செஞ்சான், அவங்கள வெளியே கொண்டு வந்து பாதுகாத்தான் என்பதாக நம் வரலாறுல பார்க்கிறோம். அத்தகைய ஒரு சிறப்புமிக்க அத்தியாயம் தான் இன்றைய தொழுகையில ஓதப்பட்டது. அந்த சூரா யூனுஸை ஓதுவதை கொண்டு இது போன்ற நெருக்கடிகள்ல இருந்து நம்ம அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு பெற முடியும். அதுக்கு அடுத்து சூரத்துல் ஹூத் ஓதப்பட்டது. சூரா ஹூதுனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் உள்ளத்தை விரிவடைய செய்யறான். உள்ளத்தை பிரகாசம், அதாவது விரிவடைகிறது உள்ளம். ரொம்ப நெருக்கடியாக இருக்கக்கூடிய உள்ளமுடையவர்கள், ரொம்ப நெருக்கடியா இருக்கக்கூடிய உள்ளமுடையவர்கள் தன்னுக்கு தானே யோசிச்சு பார்க்கும் பொழுது அவர் கோவப்படுவார். நாம ஏன் இப்படி நெருக்கடியாவே இருக்கிறோம்,
ஒரு சந்தோஷம் இல்லாம எப்ப பார்த்தாலும் குருன்னு இருக்கக்கூடிய ஆட்கள், ரொம்ப நெருக்கடியாக ஒருவருடைய உள்ளத்துல ஏதோ ஒண்ணு காயமா ஏற்பட்டு அப்படியே ஒரு நெருக்கடியிலே இருக்கிறாருன்னா அவர் சூரத்துல் ஹூதை ஓதினால் அல்லாஹ் அவருடைய உள்ளத்தை நெருக்கடியிலிருந்து பாதுகாக்கிறான் என்பதாக அந்த ஹூது சூறாவுடைய சிறப்பை பார்க்கிறோம். என்று ஓதப்பட்ட அந்த சூறாக்களிலிருந்து ஒரு வசனம், அலம் யஅலமு அன்னல்லாஹ, அல்லாஹ் சொல்றான் இவர்கள் அறியவில்லையா? யார? நம்மளை பார்த்தா அல்லாஹ் சொல்றான் மனிதர்கள் இவர்கள் அறியவில்லையா? ஹுவ யக்பலு தௌபத, நிச்சயமாக நீங்கள் அவர்கள் தௌபா செய்தால் அந்த தௌபாவை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அவங்க தௌபா செஞ்சாங்கன்னா அந்த தௌபாவை நிச்சயமா நான் ஏத்துக்கிறேன். அன் இபாதிஹி வ யஅகுது ஸதகாத், இன்னும் அவங்க ஏதாவது ஒரு தான தர்மம் செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா அதையும் நான் ஏத்துக்கிறேன். இதையே நீங்கள் அறியவில்லையா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். அப்ப என்ன அர்த்தம்? நீங்க தௌபா செய்யுங்க, தௌபாவை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்பதாக நீங்க எண்ணாதீங்க. நீங்க தர்மம் செய்யுங்க, உங்க தர்மத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்பதாக நீங்க எண்ணாதீங்க. உங்களுடைய தௌபாவும் உங்களுடைய தர்மங்களும் சதக்காக்களும் நிச்சயமாக நான் ஏற்றுக்கொள்வேன். அன்னல்லாஹ ஹுவ தவ்வாபுர் ரஹீம். அதுக்கு அடுத்து அல்லாஹ் மீண்டும் சொல்றான், நிச்சயமாக மெய்யாக அல்லாஹ் தௌபாவை ஏற்று உங்களுக்கு அருள் புரிவான் என்பதாக இந்த ஓதப்பட்ட வசனத்தில் அல்லாஹ் தௌபாவை பற்றியும் பிரார்த்தனை அல்லாஹ்விடத்துல கேட்கக்கூடிய பாவ மன்னிப்பை பற்றியும் நாம கொடுத்து உதவக்கூடிய சதக்காவை பற்றி அல்லாஹ் சொல்றான். எவர் ஒருவர் அல்லாஹ்விடத்துல தௌபா செஞ்சுட்டாரோ அவருடைய தௌபா வீணாகவே ஆகாது. நேத்து நம்ம பார்த்தோம்ல, ஒருவருடைய துவா வீணாவே ஆகாது. அதே போன்று ஒருவருடைய தௌபா வீணாவே ஆகாது. அல்லாஹ்ட்ட கையேந்து யாரெல்லாம் என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லி அவர் கேட்டுட்டாருனா நிச்சயமாக என்ன செய்யறான்? அல்லாஹ் அவரை மன்னிப்பான். நான் நிச்சயமா உங்களை மன்னிப்பேங்கிறான். அதே போன்று நீங்கள் யாருக்காவது ஏதாவது ஒரு சதக்கா செஞ்சிருந்தீங்கன்னா, ஒரு தர்மம் செஞ்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த தர்மம் வீணாகவே ஆகாதுங்கிறாங்க. அந்த தர்மம் நிச்சயமா வீணாகாது. நீங்க 10 ரூபா கொடுத்துருக்கலாம், 100 ரூபா கொடுத்துருக்கலாம், 1000 ரூபா கொடுத்துருக்கலாம், 1,00,000 ரூபாய் கொடுத்துருக்கலாம். நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் அல்லாஹ்விற்காக வேண்டி நீங்கள் கொடுத்த அந்த பொருள் நிச்சயமாக அந்த சதக்காவினுடைய கூலி, அதனுடைய நன்மை உங்களுக்கு வீணாகவே ஆகாது என்பதாக இந்த ஓதப்பட்ட வசனத்துல அல்லாஹ் சொல்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அங்கீகரிக்கப்படக்கூடிய தௌபா என்ன அப்படின்னு சொன்னா, செய்த பாவத்தை விட்டு முற்றிலும் நீங்கி கொள்ளக்கூடியவர் செய்யக்கூடிய பாவ மன்னிப்பு தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். இல்ல அப்படின்னு சொன்னா செஞ்ச பாவத்தை நினைச்சு கவலை கொண்டு அல்லாஹ்ட்ட அழுகிற ஒரு பாவம் நிகழ்ந்துருது, அது நிச்சயமாக நிகழும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு பாவம் நிகழ்ந்தது. அந்த பாவத்திற்கு அவங்க அல்லாஹ்ட்ட எப்படி தௌபா கேட்டாங்க? ஒரு நபி, உலகத்திலேயே படைக்கப்பட்ட முதல் மனிதர், முதல் நபி, அவங்க என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்ட்ட சாதாரணமாலாம் தௌபா கேட்கல, ஒவ்வொரு நாளும் மன்றாடுனாங்க, அழுதாங்க. ஒவ்வொரு நாளும் மன்றாட்டம் அல்லாஹ்ட்ட, அழுது 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 அழுது. அந்த மலைக்கு இந்த உம்ரா ஹஜ்ஜுக்கு போறவங்க போனா தெரியும், அந்த அல்லாஹ் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொண்ட அந்த மலையை நம்ம பார்த்தோம்னா அவ்வளவு பெரிய மலையில ஏறி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் 2 பேருமே செஞ்ச பாவத்திற்காக வேண்டி, அல்லாஹ் சொன்னதற்கு மாற்றமாக செய்த அந்த பாவத்திற்காக வேண்டி அழுதாங்க. அவங்க அழுகையினுடைய அந்த தௌபாவினுடைய அந்த வீரியம் தான் அல்லாஹ் அவர்களுக்கு மன்னிப்பை வழங்கினான் என்பதாக நம்ம வரலாறுல பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, பாவத்தை விட்டு முற்றிலும் நீங்குகிறேன் என்கின்ற எண்ணத்துல தௌபா செய்கிறது, அவற்றை செய்ததை குறித்து கவலை கொள்வது. அவரு அதை அல்லாஹ் இப்படி ஒரு பாவத்தை செஞ்சுட்டேன் என்பதாக அந்த பாவத்தை நினைத்து கவலை கொள்வது. இனிமேல் யா அல்லாஹ் என் வாழ்நாள் முழுவதும் நான் பாவமே செய்ய மாட்டேன் என்பதாக உறுதி கொள்வது. பாவம் நடக்கிறது நடக்காம போறது வேற. ஆனா அல்லாஹ்ட்ட நம்ம என்ன சொல்லணும்னு சொன்னா, யா அல்லாஹ் இனிமேல் நான் பாவம் செய்ய மாட்டேன் என்கின்ற உறுதியோடு தௌபா செய்வதை அல்லாஹ் என்ன செய்யறான்? ஏற்றுக்கொள்வான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அருமையான சகோதரர்களே, தாய்மார்களே, ஒவ்வொரு நாள் இரவிலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இன்னல்லாஹ யபசுது யதஹு பில்லைலி யதூபு முஸீஅன் நஹாரி. ஒரு அடியான் இரவு நேரத்தில் செய்யக்கூடிய, ஒரு அடியான் பகல் நேரங்களில் செய்யக்கூடிய பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பதற்காக வேண்டி இரவு நேரத்துல யதூபு முஸீஉன் நஹார, இரவு நேரத்துல இன்னல்லாஹ் யபசுது யதஹு, தன்னுடைய கைகளை அல்லாஹ் விரித்து வைத்திருக்கிறான். இரவில் செய்த பாவத்தை மன்னிப்பதற்கு பகலிலும், பகலில் மனிதன் செய்த பாவத்தை மன்னிப்பதற்கு இரவிலும் இன்னல்லாஹ யபசுது யதஹு, அல்லாஹ் கைகளை விரித்து வச்சு காத்துக்கிட்டு இருக்கிறான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். இவ்வளவு பெரிய ஒரு மகத்துவம், அல்லாஹ் நம் மீது எவ்வளவு இரக்க முடியவன் என்பதை நாம சிந்திக்கணும்.
அல்லாஹ்வுக்கு தெரியும் மனிதன் அவசரக்காரன், அவசரத்தால படைக்கப்பட்டவன், ஆசையோடு படைக்கப்பட்டவன், அடியார்கள் பாவம் செய்வாங்க. இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரிஞ்சும் செஞ்ச பாவத்திற்கு நைட்ல செஞ்சிட்டியா, பகல்ல நான் மன்னிக்கிறேன் என்ற மன்னிப்பு கேளுங்கிறான் அல்லாஹ். இரவுல நீ பாவம் செஞ்சிட்டியா, பகல் முழுவதும் நான் எபுசுத்து எதகு, அல்லாஹ்வுடைய கை விரிஞ்சே இருக்கும், மன்னிப்பு கேளு நான் மன்னிக்கிறேன். பகல்ல பாவம் செஞ்சிட்டியா, நைட்ல கேளு, இரவு முழுவதும் எபுசுத்து எதகு, என்னுடைய கை விருந்த நிலையில இருக்கும், நான் மன்னிக்கிறேன் என்பதாக அல்லாஹ் காத்துக்கிட்டு இருக்கிறான். ஒரு நாளைக்கு நான் 100 முறை தௌபா செய்கிறேன், நீங்களும் தௌபா செய்யுங்க என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறக்கூடிய ஹதீஸ் முஸ்லிம்ல 2759வது இலக்கமாக பதிவாயிருக்குது. அப்போ தௌபாவை கொண்டு மன்னிப்பையும் பெற முடியும், நம்முடைய தேவைகளையும் அல்லாஹ்விடத்துல கேட்க முடியும். யாரு தௌபா செய்வதை விட்டு நீங்கிட்டாரோ, பாவத்தையா செய்யறாரு, தௌபாவே இல்ல, அவர்கிட்ட தௌபாவே கிடையாது, மன்னிப்பே கேட்கல, அல்லாஹ்ட்ட என்னை மன்னிச்சிருன்னு சும்மா கூட கேட்கல, நடிச்சு கூட கேட்கல, பொய்யா கூட கேட்கல அப்படின்னு சொன்னா அவருடைய நிலையை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. புகாரியில 2842வது இலக்கமாக இந்த ஹதீஸ் இடம்பெறுது. 70,000 மலக்குகள் 70,000 கடிவாளம் உள்ள ஒரு நரகத்தை இழுத்துட்டு வருவாங்க. 70,000 கடிவாளம் போடப்பட்ட நரகத்தை 70,000 மலக்குமார்கள் இழுத்துட்டு வருவாங்க. இழுத்துட்டு வந்து அந்த நரகத்தில் இவர்களை தூக்கி வீசப்படும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது யாரு தெரியுமா? அல்லாஹ்ட்ட மன்னிப்பே கேட்காதால், பாவமா செய்வானே தவிர சும்மா கூட அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கல, நடிப்புக்கு கூட அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கல, பொய்யுக்கு கூட அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கல, அல்லாஹ் அதையும் மன்னிக்கிறான். ஒருவர் பொய்யா மன்னிப்பு கேட்டாலும் அல்லாஹ் மன்னிப்பான், அது அல்லாஹ்வினுடைய இரக்க குணத்துல உள்ளது. அப்போ மன்னிப்பே இல்லாதவருடைய நிலை 70,000 கடிவாளம் உள்ள நரகத்தில் 70,000 மலக்குகள் இழுத்து வரக்கூடிய அந்த ஜஹன்னம், அந்த நரகத்துல அவரை தூக்கி வீசப்படும் என்பதாக எச்சரிக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், அலம் யஅலமு அன்னல்லாஹு யக்பலு தௌபத், உங்களுடைய தௌபாவை நான் ஏற்றுக்கொள்கிறேன், நீங்க தௌபா செய்யுங்க என்பதாக இன்று ஓதப்பட்ட வசனத்தின் வாயிலாக நமக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு அழகிய உபதேசத்தை நம்ம பார்த்தோம். அல்லாஹ்வுடைய கோபத்தை பெறாமல் இருப்பதற்கு ஒரு சின்ன ஒரு வழிமுறையை, ஒரு இபாதத்தை, ஒரு சிறந்த இபாதத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தராங்க. அது என்ன இபாதத்துனா, ஒரு சின்ன இபாதத்து தான். இது என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்று தர. அவர் மேல அல்லாஹ் கோபப்பட மாட்டான், அவர் மேல அல்லாஹ் கோபப்பட மாட்டான். அந்த கோபத்தை பெற்றுத்தராத ஒரு சிறிய இபாதத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தராங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அன்னை ஆயிஷா அம்மா இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அபூதாவுதுல 5040வது இலக்கமாக இந்த ஹதீஸ் பதிவாகுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய படுக்கைக்கு வந்தால், எங்கங்க தூங்குறதுக்கு வர்றாங்க, தன்னுடைய படுக்கைக்கு வந்தால் வலது புறத்தில் படுத்து உறங்குவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எப்படி தூங்குவாங்க அப்படின்னு சொன்னா, தன்னுடைய வலது புறத்துல படுத்துக்குவாங்க. வலது கை அவருடைய வலது கன்னத்துல இருக்கும். படுத்து உறங்கக்கூடிய முறை இது. அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய படுக்கைக்கு வந்தால் வலது புறத்துல படுப்பாங்க, ஒருக்கணிச்சு படுத்துக்குவாங்க. வலது புறத்துல ஒருக்கணிச்சு படுத்துக்குவாங்க. அவருடைய வலது கை அவருடைய வலது கன்னத்துல இருக்கும். அவருடைய இடது கை அவர்களுடைய என்ன செய்யும், இடது காலின் மீது இருக்கும். வலது புறமாக ஒருக்கணித்தவராக படுத்து உறங்குவார்கள். எவர் ஒருவர் படுக்கும் பொழுது குப்புற படுத்து தூங்குறாரோ, ஒரு சஹாபி அப்படிதான் படுத்து தூங்குனாரு. குப்புற படுத்து தூங்கும் பொழுது அவரை வேகமாக எழுப்பி விடுமாறும் அல்லாஹ் அவர் மீது கடுமையான கோபம் கொண்டான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள் என்பதாக ஹதீஸ்ல பதிவு செய்யப்படும். ஒரு சஹாபி குப்புறப்படுத்திருந்தார். அப்ப குப்புறப்படுத்தா அல்லாஹ்வுடைய கோபம் இறங்குது, அல்லாஹ் கோபப்படுறான். யாரின் மீது? குப்புறப்படுத்து தூங்குறவங்க மேல அல்லாஹ் கோபப்படுறான். இன்னைக்கு 100க்கு 95% பேர் குப்புறதான் படுக்கும், குப்புறதான் படுக்கும். படுக்கையை அல்லாஹ் கவனிக்கிறான், படுக்கையை அல்லாஹ் கவனிக்கிறான். அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் தூங்குகின்ற முறையை நமக்கு சொல்லி தராங்க. இன்னும் மருத்துவ ரீதியை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த முறையில அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி கொடுத்த முறையில நம்ம படுத்து உறங்கும் பொழுது ரத்தங்கள் என்ன செய்யப்படுது, தடையில்லாமல் உடல் முழுவதும் போயிட்டு வந்துகிட்டே இருக்கு. இது மருத்துவர்கள் சொல்லக்கூடிய செய்தி. இது வலது புறத்தில் ஒருவர் தன்னுடைய கைகளை வைத்தவாறு வலது புறத்தில் திரும்பி ஒரு பக்கமாக அவர் படுத்து உறங்கினால் அவருடைய இரத்தங்கள் தடையில்லாமல் அவருடைய உடல் முழுவதும் போயிட்டு வருது.
அதே குப்புறப்படுக்கிறது அல்லது மல்லாக்கப்படுக்கிறது அல்லது ஒரு கால மடக்கி ஒரு கால நீட்டி படுக்கிறதெல்லாம் என்ன செய்யப்படும்? உங்களுக்கு அந்த ரத்தங்கள் உடல் முழுவதும் போயிட்டு வர்றதுக்கு தடை ஏற்படும், உடல்ல வியாதிகள் வரும் என்பதாக மருத்துவர்கள் சொல்றாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி தந்த ஒரு வழிமுறை என்ன அப்படின்னு சொன்னா, நீங்கள் தூங்கும் பொழுது வலது புறத்துல ஒருங்கிணைத்து படுத்து தூங்குங்கள், குப்புற படுத்து தூங்காதீங்க. அதே போன்று தூங்குவதற்கு முன்னால் அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வாஹியா என்று சொல்லக்கூடிய துஆவை ஓதிவிட்டு எவர் தூங்குறாரோ அவரின் மீது அல்லாஹ் கோபப்பட மாட்டான் என்பதாக ஒரு அழகான ஒரு சிறந்த இபாதத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கின்றார்கள். அல்லாஹ் விரும்பக்கூடிய செயல்களை செய்யக்கூடியவர்களாக நம்மையும் நம்முடைய குடும்பத்தானுடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாயிதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி.